ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா தான்ப்பா கவர் பண்ணுவாரு. இவரு எப்படி இத்தன ஏரியா பண்ண முடியும்? இந்த தமிழ்நாட்டுல அவர் போகாத இடங்கள், தொகுதிகள் நெறையவே இருக்கு. எப்படி அது குறுகிய நாட்கள்ல கவர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு அந்த ஷெட்யூல பார்க்கும்பொழுது ஒரு மாரி வியப்பா தான் சார் இருந்துச்சு. அவர் காலையில 10 மணிக்கு தொடங்குறாரு. உடனே 1 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த கொளத்தூர்ன்னு நெனைக்கிறேன். எஸ். 1 மணி, 2 மணி, 3, 4ன்னு தொடர்ச்சியா அவரோட பயண திட்டத்த வச்சிருக்காரு. அது எப்படி சாத்தியப்படுத்த போறாரு? இனி எல்லா ஊர்லயும் இந்த நம்ம இவ்வளவு நாளா பேசியிருந்த இரவு பகலும் பார்க்காம உழைச்சாங்க அப்படின்றது, இனி இந்த நேரம் பார்க்காமல், ஓய்வு இல்லாமல் உழைக்க போறாரு. கண்டிப்பா அதான் உழைத்து அப்படிதான் தான் ஆகணும். வேற வழி இல்ல. விஜய் அதுக்கு தயாராகிட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்க. அந்த ரன்வேல நீங்க 1 ஹவர் மெயினான சென்டருக்குள்ள நீங்க சந்து பொந்தெல்லாம் போகறதுனால அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு வெளில வந்தாலே நீங்க போதும். வரேன்னு ம், சொன்னாலே போதும். ம், ம், ஃபர்ஸ்ட்டு நம்ம அவருடைய பெரம்பூர்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் குளத்தூர் வர்றாங்க, அண்ணா நகர் வர்றாங்க. அப்புறம் நேரா இந்த விருகம்பாக்கம் போறாங்க. முக்கியமா ஒரு 5 தொகுதியில வில்லிவாக்கம். 5 தொகுதியில மட்டும் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ண ஒரு சார்ட் ஒண்ணு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு சென்னை சிட்டிய பூரா முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து சென்னைய தாண்டி வெளில போறாங்க. போம்போது அங்கே குறிப்பிட்ட இடங்களுக்கு மக்கள் மத்தியில சந்திப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ம். இதுவரைக்கும் பார்க்காத விஜயை நீங்க 28ஆம் தேதியிலிருந்து நீங்க பார்ப்பீங்க.